வேதம் வாசித்தாயா அப்படின்னு சொல்லி கொடுக்கூடாது. என்னத்தையா படிச்சுட்டு வா அப்போ தான் காஃபி அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உறங்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணணுமா, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். உட்கார்ந்துருக்கும் போது, சாப்பிடும் போது வேதத்தில் தகப்பன் அவரை குறித்ததான வெளிப்பாடு நிறைந்த வார்த்தைகளை, வசனங்களை, கதைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். இந்த கேம்ப்ல இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோம். இன்று வேதம் வாசித்தாயா கிடையாது, இன்று நீ தகப்பனை சந்தித்தாயா, இன்று நீ தகப்பனை பார்த்தாயா, நீ இன்னைக்கு அப்பாவை நீ என்ன பண்ணியா, நீ அப்பாவுடைய படத்தை பார்த்தியா, அப்பாவுடைய காட்சியை நீ பார்த்தியா, அப்படிங்கிற வெளிப்பாடை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கும் அப்படிதான், பிள்ளைங்களுக்கும் மாத்திரம் இல்லை. நீங்கள் காலையில் எடுத்து வாசிக்கும் போது நிறைய பேர் பழக்கம், காலையில் வாசிப்பது, நைட்டு வாசிப்பது, எப்பவும் பார்க்கும்போதும் அதில் அப்பாவுடைய வெளிப்பாடுகளை, அப்பாவுடைய தரிசனத்தை, அப்பாவுடைய தன்மைகளை பார்க்கத்தக்கதான கண்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேதம் வாசிக்கக்கூடாது, வேதத்தில் அப்பாவை வாசிக்கணும். ஆமென். இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போவுமே நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்கள பெஸ்ட் சிட்டிசனாக மாற்றலை, அவங்கள குமாரர்களா ராஜ்யத்தின் குமாரத்திகளாய் நாம் அவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சீக்கிரத்தில் ஞானஸ்தானத்துக்கு அவங்கள நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்நிய பாஷையை பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை குடும்ப ஜெபத்தில் ஏற்படுத்துங்க. எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை? கொஞ்சம் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. பார்த்தீங்களா? அப்பா, குடும்பமாக சாப்பிட போனவங்களாம் கை தூக்குங்க. இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுவோம் வாரத்தில். அதுக்கு டைம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாப்பாவெல்லாம் அவளை ஜெபிக்க சொன்னால் ரிப்பீட்டு தான். அந்த ரேடியோ அடிக்கும் பார்த்தீங்களா, அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, டீச்சரை ஆசீர்வதிங்க, அப்புறம் அண்ணனை ஆசீர்வதிங்க, சர்ச்சை ஆசீர்வதிங்க, சர்ச்சில் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க, அவ்வளோதான் ஜெபிப்பா. ஆனால் அந்த ரிப்பீட்லேயும் நமக்கு ரொம்ப ஜாய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை கேட்கறதுக்கு உண்டான ஜாயை கொடுத்துருக்காரு. பரலோகம் மகிழுது அப்படிங்கிறத அவங்களுக்கு என்ன பண்ணுற, நீ எத்தனை நாட்டை ரிப்பீட் பண்ணாலும், நீ எத்தனை நாட்டை ஜெபிச்சாலும் அப்பா என்ன பண்ணுறாரு, அழகாக உட்காந்து ரசித்து கேட்குறாரு. அப்படிங்கிற உணர்வு அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. இந்த ஃபேமிலி ப்ரேயரை கொஞ்சம் ஜாலியாக மாற்றி விடுங்க. இந்த ஃபேமிலி ப்ரேயர்னாலே ஒரு ஐயோ அப்படிங்கிறது இல்லாமல் ஃபேமிலி ப்ரேயரை ஒரு ஃபன்ஃபுல்லாக அதை நீங்கள் மாற்றும் போது உண்மையிலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஜாய் நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே நம்ம அனுபவிக்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜெபிக்கிறது ஃபேமிலி பேர் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 முறை, ஒரு 3 முறையாவது குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி கொடுங்க. அது பெரிய உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நிறைய காரியம் நான் போன வாரம் தொடங்கினதை வேறு இன்னொரு ரீதியில் நான் பார்க்க வைக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு குவெஸ்டினை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவர்களை என்ன பண்ணாரா, சிருஷ்டிக்கிறார். இப்போ அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? மனுஷனாக இருக்கிறதுக்கும் கடவுளாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்னது பெருசு? இது கடவுள் அப்படின்னு சொல்லும் போது, இது தெய்வம் அப்படின்னு சொல்றத மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? எது அவங்கள வித்தியாசப்படுத்துது? எது மனுஷனா வச்சிருக்கு, எது கடவுளா வச்சிருக்கு? என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி தான் படிக்கிறார். ஆனால் வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? சரி, கொஞ்சம் வரீங்க. என்ன சரீரம்? பாடி இருக்கு, அவங்களுக்கு பாடி இல்லை. அவங்களுக்கு கால், கையை காலே, ஆவிக்கு கால் கிடையாது, அண்ணா கால் இருக்கா பாரு.
யாரோ சொன்னாங்க இப்ப மகிமை. வெரி குட். ஃபாதர், சன், இதான் ட்ரினிட்டி அப்படிங்கிறோம் இல்லையா? ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கும் போது நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குவோமாக அப்படின்னு உருவாக்குறாங்க. இவங்களுக்கும் ஒரு காரியம் தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு என்ன இருக்குன்னா பாடி, ஸ்பிரிட், பாடி, அப்புறம் சோல், ஆவி, ஆத்துமா, சரீரம். இவங்களுக்கு என்ன இருக்கு? இவங்களுடைய ட்ரினிட்டி வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த ட்ரினிட்டி வந்து ஆவி, ஆத்மா, சரீரம். இவங்கள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருக்கும் ஒரு மகிமை இருக்கு. இந்த மகிமை இல்லாம இவங்க என்ன இல்லை, இவங்க அவங்களுடைய தெய்வத்துவ தன்மையே இல்லை. இப்போ நம்ம எஸ்ஐக்கில் வாசிக்கிறோம், லூசிஃபர் அவன் வந்து என்வி பண்ணது, அவன் பொறாமை கொண்டது எதை? எப்படியாவது இவங்களுக்கு இருக்கிற மகிமைய எனக்கு வேணும். இவங்கள்ட்ட இருக்கிற மகிமை தான் இவங்களே கடவுளாவே என்ன ஆகிருக்கு காட்டுது. மகிமை இல்லைன்னா இவங்களும் எப்படிதான் இருப்பாங்க? ஏஞ்சல்ஸ் மாதிரி, சாதாரண மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. இந்த நிலைமையில இப்ப சரீரம் உடைய, ஆத்மாவுடைய, ஆவியுடைய ஒரு மனுஷனை உண்டாக்குறாங்க. இவனுக்கும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுறாங்க அவங்களுக்கு. ஆக்சுவலா இதை வந்து கிறிஸ்துவை பத்தி சொன்னாலும் அந்த மனுஷனுக்கு ஆதாமா ஒரு புரோட்டோடைப்பா ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கும் போது இவங்களுக்கு இருக்கிற அதே குளோரியை என்ன பண்றாரு? இவனுக்கும் கொடுக்கிறார். இவங்களை அனுபவிக்கிற மகிமை, இவங்களுடைய தன்மையான மகிமை, அவங்க நேச்சரே குளோரி. அந்த குளோரியை இவங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அதான் இவங்க தன்மையும் இவங்களுடைய ரூபமுமா மாறுது. எபேசியர் சொல்லுது பரிசுத்தமும் சத்தியமும் அவருடைய தன்மை, அவருடைய ரூபம் அப்படின்றது. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மகிமை, பரிசுத்தம். இவர் பரிசுத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பரிசுத்தர், நம்ம பாடுறோம் பரிசுத்தரே 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை யாரையும் இவரை என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. இணையற்றவர், நிகரற்றவர். அதனாலதான் இவர் பரிசுத்தர். உங்கள் பிதா பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு அங்க நீ பீடி அடிக்காத, நீ புகையில போடாத, நீ திருடாத, படம் பார்க்காத, அந்த பரிசுத்தத்தை பத்தி பேசல. வேறு பிரிக்கப்பட்டவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் அவர் எப்படி இருக்காராம்? வேறு பிரிக்கிறார். நிறைய தேவர்கள் உங்களுக்கு வச்சிருக்கீங்க, நிறைய என்ன 30 தேவர்கள் இருக்கும் போது இவர் பரிசுத்தர் சொல்லும் போது இவர் அவங்கள மாதிரி இல்லை. இவர் வேறு பிரிக்கப்பட்டவர், இவர் தனித்துவம் வாய்ந்தவர். ஹி இஸ் பெக்யூலியர். இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் ஒரு ரிவார்டு. பரிசுத்தம் சபையை எப்படி சொல்லுதுன்னா பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னா ஏதோ பரிசுத்தம் எங்கேயும் முடியல இருக்கிற மாதிரியே பரிசுத்தத்தை பற்றி பேசு. பரிசுத்தம்னாலே தன்மையை குறித்து, அதாவது வெண்மையான காரியத்தை குறித்தே பேசிட்டு இருக்கு. அதல்ல பரிசுத்தம். அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த அந்த பொருட்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படிங்கிற, அந்த கரண்டியை பரிசுத்தப்படுத்து அப்படிங்கிறார். அப்படி கரண்டி எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? இருக்கா இல்லையா? வாசிச்சிருக்கீங்களா? ஆண்டவருடைய கூடாரத்தில் இருக்கிற கரண்டியை நீ பரிசுத்தப்படுத்து, அது தேவனுக்கு பரிசுத்தம் எனப்படுவதாக. அப்படி அப்ப கரண்டியை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? கரண்டியை போய் ஏதாவது பாவம் மன்னிப்பு, கரண்டிக்கு உனக்கு நீ செஞ்ச பாவம்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு கரண்டிகிட்ட போய் என்ன பண்ண முடியாது. கரண்டியை வேர் பிரிச்சு வைக்கிறதான்.
எல்லாத்தையும் மாதிரி இந்த கரண்டியை பயன்படுத்தாங்க. அந்த கரண்டியை வேறு பிரித்து வைங்கள். பக்கத்தில் நான் கையப்பிடி சொல்லுங்க, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. இப்ப இவங்களுக்குரிய அதே மகிமைய இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இவங்களும் இப்ப வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. இந்த மகிமை ப்ராக்ரஷன்ல இருக்கு. இவங்களுடைய முழு நிறைவையும் இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த முழு இதையும் இந்த முழு தன்மையும் என்ன பண்ண முடியாது, தெய்வத்தினுடைய முழு தன்மையும் இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியாது. அதற்காக இவங்களுக்கு ப்ராக்ரஷன், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி 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 வளர்ந்து வளர்ந்து இந்த பலத்தின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமை அப்படியே ப்ராக்ரஸ். ரோமர் 3ஆவது அதிகாரத்தில் என்ன வருதுன்னா, இந்த மகிமைய இவன் இழந்தது நிமித்தம் இவன் வந்த எல்லா சந்ததி என்ன ஆயிருச்சு, இழந்துருச்சு. இந்த மகிமை க்ளோரி what defines God is a glory. அப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்றதே அவங்களுடைய மகிமையை தான் காமிக்குது. இந்த மகிமை கொடுத்திருந்தாலும் லிமிட்டட் க்ளோரியில தான் அவன் அன்னைக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சனால லிமிட்டடாக வச்சிருந்தார். அதை இவருடைய பழக்கம் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே அவர்களோடு உறவாட அப்படி வரும்போது வர 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 அந்த உறவின் நிமித்தம் அவங்க எந்த க்ளோரிக்குள்ள வந்துருவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் அப்பாவுடைய க்ளோரிக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியும், உறவின் நிமித்தம் வர முடியும். எல்லாம் சொல்லுங்க, உறவின் நிமித்தம் தான் இதுல இந்த க்ளோரியை பெற முடியும். அவன் கம்ப்ளீட் க்ளோரியில கிடையாது, அவன் பூரண புருஷன் கிடையாது. ஆதாம் ஒரு முந்தின புருஷன், அவன் பூரணம் கிடையாது. இவங்களோட ஒரு பரிபூர்ணம் எல்லாம் இங்க வந்து உட்காரல, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா அவனுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். ஆனா இவன் அதுல இருந்து தப்பிச்சு என்ன ஆயிட்டான், இவன் இந்த யூனியன்ல இருந்து இந்த உறவுல இருந்து வெளியே வந்தனால இந்த மகிமையை இழந்து விட்டான். இந்த மகிமை இழந்தனால இவனுடைய சரீரத்துல இப்ப மரணம் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. இவனுடைய சரீரத்தில் மரணம் வந்தனால, பாவம் வந்தனால மரணத்தை அது கொண்டு வந்துருச்சு. பாவமும் மரணமும். ரோமர் 3:23. எல்லோரும் ஏகமா வாசிங்க, நல்லா இருக்கு. எல்லோரும் பாவம் சேர்ந்து, அங்க என்ன இருக்கு, கமா இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கா? ஆனா காலங்காலமா நம்ம மனசுல என்ன இருக்கு, ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கு. எல்லாரும் தேவனுடைய மகிமை. அதுக்கு அடுத்தது உண்மையிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஞாபகம் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஞாபகமே இருக்காது. ஏன்னா இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எப்படி படிச்சு வச்சிருக்கோம், நம்ம மைண்ட்ல எவ்வளோ அழகா இதை பதிச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகி போனோம். அங்க வசனமே நிக்கலையே, கம்மா போட்டிருக்காங்க. கம்மா போட்டோன்னா என்ன அர்த்தம், சொல்ல வர்றது இன்னும் முடிக்கல. பாருங்க, அடுத்த எல்லாம் மகிமை அற்று போனோம். அப்புறம் இலவசமாயுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்களாக்கப்படுறோம். பாவத்திலே நின்றுச்சு சர்ச்சு. எல்லாம் தேவனுடைய மகிமையை இழந்துட்டோம். அங்கே ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இலவசமாய் இழந்தோம் மகிமையற்றவர்களாகி, ஆனா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். பக்கம் கைப்பிடிச்சுங்க, பாவத்திலே நின்றக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அங்க நிக்குது. இப்ப இந்த இடத்துல இதுதான் அந்தகாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்தகார இருள். இங்க இருந்து ஆச்சரியமான ஒளி தான் தேவனுடைய ராஜ்யம். இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இங்க நிறுத்தும் போது நம்ம இழந்தது என்னது, தேவனுடைய மகிமை.
எல்லாரும் தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. இழந்த உடனே அவங்க நோ லாங்கர் இந்த உறவுல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. இந்த மகிமை இழந்தனால அவங்களால இந்த உறவிலிருந்து எதையும் இன்புட்டா எடுக்கவே முடியாது, எதையும் இவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த உறவுக்குள்ள இல்லாததுனால அவங்களால இந்த உலகத்துல எப்படி தான் இருக்க முடியுது? இங்கே தான் கிறிஸ்து வரார். கிறிஸ்து வந்து இந்த காரியத்தை அவர் ஒரு புரோட்டோடைப்பாக வராரு. ஆதாம் எப்படி பூமிக்கு வந்தானோ அதை மாதிரி கிறிஸ்து மனுஷ சாயலாக எலும்பும் மாம்சமும் இரத்தமும் உடையவரா, அதாவது இந்த ட்ரினிட்டிக்குள்ள வராரு. இந்த ட்ரினிட்டியிலிருந்து எந்த ட்ரினிட்டிக்குள்ள வராரு? ஆவி ஆத்மா சரீரங்கிற ட்ரினிட்டிக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் இப்போ ரோமர் 5:12 வாசிங்க. இப்படி இருக்க இப்படியாக ஒரே மனுஷனாலே, இந்த ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்த போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ள வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ மரணம் பாவம் ஒரு மனுஷன் மூலமா வந்துருச்சு. அதே மனுஷன் ரூபமாய் இவங்க இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் இழந்த மகிமையை என்ன பண்றாங்க? மீட்டு கொடுக்குறாங்க. இதான் அவருடைய ரெசரக்ஷன்ல, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்ல நடந்த சத்தியம். எதை மனுஷன் இழந்தானோ அதை மீண்டும் உயிர்ப்பிக்கல. இவங்க இழந்ததை கிடையாது. இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருந்த மகிமையை மீட்டு கொடுக்கும்படிக்கு யார் வந்தார்? கிறிஸ்து வந்திருக்கார். அதாவது ஆதாமுடைய குளோரி வேற, கிறிஸ்துவுடைய குளோரி வேற. மண்ணுக்குரியவனுடைய குளோரி வேற, விண்ணுக்குரியவருடைய குளோரி வேற. இந்த குளோரியை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கல. மறுபடியும் ஆதாமா நம்மளை மாத்தல, மறுபடியும் கிறிஸ்துவாய் இந்த யூனியனுக்குள்ள நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? மாற்றியிருக்காராம். இப்போ இந்த மகிமை தான் சொல்றாரு. எல்லோரும் மகிமையற்றி போனோம். இப்போ மீண்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை என்ன பண்ணியிருக்காராம்? அழைத்திருக்கிறார், நம்ம அழைச்சிருக்கிறாரு. எபிரேயர்ல 2வது அதிகாரம் 10வது வசனம் இதுதான் வாசிக்கிறோம். அநேகரை மகிமைக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு. எபிரேயர் 2:10 வாசிச்சு பாருங்க எல்லாரும். ஏனென்றால் நல்ல கவனமா வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. It was fitting for him to bring many sons into glory. எல்லாத்தையும் குமாரர்களை இப்ப மகிமைக்குள்ள கொண்டு வரதான் இவங்களுடைய முன் தீர்மானம், முன் அழைப்பு, ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா? அவருடைய முன் தீர்மானம், முன் குறித்தல், முன் அறிவிப்பு, இது எல்லாமே எதை குறித்ததான்? இவங்களுக்குள்ள அனுபவிச்சிருந்த, இவங்களுக்கு காலகாலமாய் நித்தியமாய் கொண்டிருந்த மகிமைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறதான். ஆமீன். எல்லாத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போகிறது அவங்களுடைய திட்டம் கிடையாது. எல்லாத்தையும் ஏதேனுக்கு முன்னாடி அவங்க அனுபவிச்சிருந்த லைஃப்லையும் நித்தியத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கார். அதனால தான் நான் ஏதேன் தோட்டத்துக்கு திரும்ப போயிட்டோன்னு சொல்லலை. ஏதேன் தோட்டம் கிடையாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஏதேன் தோட்டம் போனால் திரும்பவும் அங்கேருந்து என்னத்தையாவது, அதுவும் ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகிடுது. அங்கேயும் பழத்தை என்னத்தையாவது பறித்து ஏதேன் கிடையாது. மறுபடியும் ஏதேனுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டார் கிடையாது. அது ஒரு உவமையாக சொல்லிக்கலாம், ஒரு உருவகமாக அதை சொல்லிக்கலாம். ஆனால் ஏதேன் அல்ல. இவர்கள் ஆதியிலே கொண்டு வந்து இந்த பூமியிலே அஸ்திபாரம் இடுவதற்கு முன்பதாக ஒரு மகிமை இருந்துச்சுல, அந்த மகிமைக்கு நேராய் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கார். ஆமேன். அவருடைய ராஜ்யமும் இந்த மகிமையின் ராஜ்யம், இந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள தேவன் நம்மை பிரவேசிக்க செய்ததுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுது. அப்பா, நாங்கள் என்ன மகிமை, உங்கள் மகிமை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க. இதை தான் புரியலை. இப்போ இதை புரிய வைக்க தான் கிறிஸ்து வரார். கிறிஸ்து வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ யோவான் 17:22 வாசிப்போம். பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும்
கொடேன். ஏன் கொடுக்க முடியல? என் மகிமை, ஐ வில் நாட் ஷேர் மை க்ளோரி வித் எனிஒன். என் மகிமை வேற ஒருவனுக்கும் நான் என்ன பண்ண முடியாது, கொடேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டே வராரு. என் மகிமை வேற ஒருவருக்கு நான் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்க என்ன இல்லை, இவங்க இல்லை. இவங்களால அதை அந்த சரீரம் அவங்களால என்ன பண்ணாது, ஹேண்டில் பண்ணாது. அவங்க ஆவி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க ஆத்மா அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால கொடுக்க முடியல. ஆனால் தீர்மானமே என்னதான், கொடுப்பதுதான். தீர்மானமே கொடுப்பதான். ஆனால் வேற ஒருத்தருக்கு நான் கொடுக்க முடியல. ஆபிரகாம் அனுபவிச்சானா, ஆபிரகாமை வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மகிமையின் தேவனை ஆபிரகாம் கண்டான். எல்லாத்துக்கும் இந்த ரெவலேஷன் இருந்தது. ஆனால் யாருக்குள்ளேயும் முழுமையா இந்த மகிமை என்ன பண்ண முடியல, கொடுக்கவே முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை அழைச்சி அவங்க எதெல்லாம் அனுபவிக்கலையோ அந்த அனுபவத்துக்குள்ளாக தேவன் அப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், அந்த மகிமைக்குள்ளே கொண்டு வந்திருக்காராம். ஆமென். இப்போ பாருங்க, இப்போ இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மனுஷனே கிடையாது. பக்கத்தில் கையை அப்படி சொல்லுங்க, கொஞ்சம் சொரிங்க, அப்படி பார்க்கலாம். ஒரு சொரிங்க. நீங்க தான் ஒரு மனுஷனாயா அப்படின்னு கேளுங்க. நீங்க தான் ஒரு மனுஷனாயா அப்படின்னு எவனா கேட்டா, நான் மனுஷனே இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சொல்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காராம். கேவாக்கா ஒரு வசனம் அழகா சொன்னாங்க, கள்ளக்குச்சியில் வச்சு, தெரியுமா? மனுஷரிலிருந்து அவர் நம்மை தமக்கு என்ன பண்ணி கொண்டாராம், மீட்டு கொண்டார். இப்ப இம்மார்டலிட்டின்னு பேசி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? பாஸ்டர் ஜெசுலியான் பேசி, என்ன இம்மார்டலிட்டி அப்படி இப்படி, உங்க சர்ச்சில் சாவலையா, உங்க இதுல நீங்க மருந்து எடுக்க மாட்டீங்களா, நீங்க சாக மாட்டீங்களா, அப்படி இப்படின்னு உலகமே என்ன பண்ண ஆரம்பிக்குது. அவர் என்னமே சொல்லலை, அவர் ஒன்றும் சொல்லலை, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், நம்ம மனுஷங்க கிடையாது, அதனால சாவு நமக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. இதை இன்னைக்கு நேரத்து சொல்லலை, சர்ச்சி ஃபாதர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டெனிஸ்னு ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை பற்றி வாசிருக்கீங்களா? டெனிஸ்னு கூகுள் போய் வாசிச்சு பாருங்க. இது நம்ம விசுவாசிக்கிறதுக்காக எழுதப்பட, நம்முடைய தன்மை நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லை, இது சத்தியம். நீங்க விசுவாசிக்காதனால சத்தியம் பொய்யாகாது. Just that you don't believe, truth will not be abolished. ஒரு ட்ரூத் பொய்யாகவே முடியாது. நீங்க விசுவாசிக்காம போனானால பக்கத்துல ஒரு அடி கொடுங்க பார்க்கலாம். நீங்க விசுவாசிக்கீங்களோ விசுவாசிக்கலையோ ட்ரூத் நிலை நிற்கிறது. டெனிஸ்னு ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தாரு. அவருக்கு ஐ திங்க் அவர் தலையை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தலையை எடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தலையை எடுத்து கையில் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். திரும்ப என்ன பாயிண்ட் விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க விசுவாசிச்சிருக்காங்க. ஃபாதர் டெனிஸ் எப்படி இருக்கும் யா? இவரெல்லாம் என்ன லெவலில், அவங்கெல்லாம் என்ன லெவலில் புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நீ சாவடிச்சாலும் நான் சாக முடியாடா, பிரசங்கத்தை நிறுத்தணும்னு வெட்டிட்டானுங்க. அவர் தலையை கையில் எடுத்து வச்சுட்டு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. நானும் இப்படி பிரசங்கம் பண்ணால் நீங்களாம் விடுவீங்களா? என்ன பாஸ்டர் நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், உங்களை தலையை எடுத்துட்டோன்னா தலையை எடுத்துகிட்டு வந்தோம். பவுலும் அதான் பண்ணியிருக்கான். ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், உங்களை மாதிரி தூங்கி என்ன பண்ணிட்டான், பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பிரசங்கத்தை நிறுத்திடும், எப்போ வாங்கப்பா ஆம்புலன்ஸை பிடிங்கப்பாங்கன்னு நிறுத்தலை, உடனே கூட்டி என்ன பண்ணிட்டாரு, அவனை தட்டி எழுப்பு, என்னடா நீ செத்து போயிட்ட, எழும்புடா அப்படின்னு எழும்பி கூட்டி உட்கார வச்சு மறுபடியும் கேளு, என்ன பாயிண்ட்டை விட்டேன், நான் எங்கே விட்டேன் அப்படிங்கிறாரு பவுல். என்ன பவரில் அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கான் பாருங்களேன். ஏன்னா இதான் மகிமை தான் மேட்டர், க்ளோரி தான் மேட்டர். இங்கே பாருங்களேன், ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, தலையை எடுத்துருவான்னு பயப்படாதீங்க. இதனால தான் இயேசு யூதாஸ்ட போய் சொல்றாரு, நீ போய் செய்ய வேண்டியதை செய்யடா. என்ன லெவல் அடையாளம், நீ என்ன செஞ்சாலும் எங்க அப்பா என்னைய உயிரோட எழுப்புவாருங்கிற தைரியம் இருந்தனால தான் நீ போய் செய்ய வேண்டியதை. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, என்ன அவன் இப்படி பேசிட்டான் பிரதர், இவன் இப்படி சொல்லிட்டான் பிரதர், அவன் இந்த மாதிரி, நீங்க எல்லாம் அவன் என்னெல்லாம் பேசுனா நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு நீங்க சொல்லுங்க, நீ போய் செய்ய வேண்டியதை
எதுக்குங்க காட்டி கொடுக்க வேண்டியது? இயேசு எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு அடையாளம் தெரியும். இயேசு ஏன் காட்டி கொடுக்க? அவர் நினைச்சா அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்? எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனா இந்த மகிமை நமக்கு கொடுக்கணும்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, கெத்செமனேல அன்னைக்கு ஒரு ப்ரேயர் பண்றாரு. அதை தான் அதுதான் யோவான்ல எழுதுறாரு. யோவான் 17:22 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? அழைச்சிருக்காராம். இந்த ராஜ்யமே மகிமையும் காருண்யம் உடையது. இதை உங்க ஆவியில் அப்படியே சொல்லி வாசிக்கலாம். 21:20 வாசிக்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று வாசிங்க. அப்படியே கம்யூனியனுக்குள்ள போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை நமக்காக. அவங்களுக்கு அன்னைக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் வேண்டிக் கொள்ளலப்பா, இவங்க எழுதிடுவாங்க. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். நமக்காக என்ன பண்ணியிருக்காராம்? வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்புங்க. கொடுத்துட்டாரு அப்படின்னு விசுவாசிங்க. இந்த காலை வேளையில இது ஒண்ணுதான் சத்தியம், வேற மற்றது எல்லாம் பொய். கர்த்தர் ஒருவரே சத்தியபரர், மற்ற எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் பொய் என்று சொல்வோமாக. மற்றதெல்லாம் பொய். இது பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? லூக் வார்ம்னஸ். அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. அதனுடைய தன்மை என்னது? அனலும் இல்லாமல் குளிர் இல்லாம துப்பி போடும் அப்படிங்கிறாரு. என்ன அது பயங்கர கொச்சையா பேசுற மாதிரி இருக்கு. அனலும் இல்லாம குளிர் இல்லாம இருக்க முடியும்னா அது என்ன தன்மை தெரியுமா? லூக்வார்ம். அதோடைய லூக்வார்முடைய தன்மை என்னன்னா, க்ரௌடோடைய டெம்பரேச்சர், பீப்புளோடைய டெம்பரேச்சர். மற்றவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி சாதாரணமா நான் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற டெம்பரேச்சர். மனுஷன் மாதிரியே நான் வாழ்ந்துக்கிட்டு போறேன் அப்படிங்கிற டெம்பரேச்சர் தான். அனல் இல்லாம, அனலை உண்டாக்குறதுக்கு எனர்ஜி வேணும், குளிரை உண்டாக்குறதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜியே தேவைப்படாதது லூக்வார்ம் வாட்டர் தான். ஒன்று அனலாரு, பக்கம் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்று ஹீட்டா இருங்க இல்லைன்னா கோல்டா இருங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் எனர்ஜி இருக்கு. ஹீட் ஆக்குறதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? ஹீட் எனர்ஜி வேணும் இல்லையா? சும்மா போய் ஜீபும் பண்ணா இன்னைக்கு வந்துருமா பிரியாணி? அதை சூடாக்கணும். கோல்டாக்குறதுக்கு எனர்ஜி வேணும். கோல்டாக்குறதுக்கு சும்மா ஃப்ரீசர் இருந்தால் தான் கோல்ட் ஆகுது, அதுக்கு எனர்ஜி இருக்கு. ஆனால் எனர்ஜியே தேவைப்படாத என்னது? சும்மா இருக்காது. அதுக்காக நம்மளை அழைக்கல. மனுஷர்கள் வாழ்ந்து செத்து போற மாதிரி இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவுக்குள்ளே நம்மளை அழைச்சி அவங்க என்ன மகிமை அனுபவிக்கிறாங்களோ அந்த மகிமை இந்த பூமியில அனுபவிக்க, அந்த மகிமை உங்க குடும்பத்தில் அனுபவிக்க, அது பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறாராம். தெசலோனிக்கர் 2 வசனம் சொல்லுது, மகிமைக்குள்ளாகவும் ராஜ்யத்துக்குள்ளாகவும் அழைத்திருக்கிறார். அப்ப ராஜ்யத்தின் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, இந்த வாழ்க்கை தான், க்ளோரி லைஃப் தான், மகிமையின் வாழ்க்கை தான். இந்த மகிமையின் வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்து விட்டாருன்னு நம்புறதான் சத்தியம். இது இன்னும் கொடுக்க போறாருன்னு நம்புறது கிடையாது. கொடுத்து இருக்கிறார். இந்த மகிமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மகிமைக்கு நித்தியமான மகிமை, இந்த மகிமைக்கு அழிவில்லை. இந்த மகிமை என்னை கீழே தள்ளாது, இந்த மகிமை என்னை வெட்கப்படுத்தாது. இந்த மகிமை என் மேல இருக்கு, என் குடும்பத்தின் மேல இருக்கு, என் பிள்ளைகள் மேல இருக்கு. இந்த மகிமை தான் என்னை இவங்களுடைய நபராகவே மாற்றி இருக்கிறது. இந்த மகிமை தான் எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மகிமையினால தான் இவங்களுடைய தன்மை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, இவங்க லைஃப்பை நான் வாழ முடிகிறது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம மேல இருக்கிற மகிமை. அந்த மகிமையா அவரை அப்படியே கொஞ்ச நேரம்
இந்த மகிமை உணர்ந்துட்டீங்கன்னா சரீரத்தில் நான் சொன்னேன்ல, எந்த டாக்டரும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், எந்த ஆசாரியனும் உங்களுக்கு ஊழியம் செய்யவே வேண்டாம். இந்த மகிமை ஊழியத்தை செய்யும். இந்த மகிமை சரீரத்தில் இருக்கிற நோய்களை மாற்றும். இந்த மகிமை உங்கள் வியாதியை மாற்றும். இந்த மகிமை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றும். இந்த மகிமை எல்லாவற்றையும் மாற்றும். அதை விசுவாசிக்கிற அந்த ஆவியை, அந்த அக்கினியை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருவாராக. பக்கத்தில் உங்களை உலுக்கி சொல்லுங்க, அந்த அக்கினி உங்கள் எலும்புகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த அக்கினி உங்கள் எலும்புகளுக்குள்ளே. எரேமியா சொல்கிறான், ஐ பேர் தட் ஃபயர் இன் மை போன். என் எலும்புகளுக்குள்ள அந்த அக்கினியை நான் என்ன பண்ணுறேன், நான் உணர்கிறேன். இந்த அக்கினி மாற்றட்டும், இந்த அக்கினி உங்களை மாற்றட்டும். நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டே என்றென்றுமே. பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டே என்றென்றுமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. நான் நீரே என் அம்மா, நீரே மகிழ்கின்றனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோம். திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கிறேனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் ஒரே முறை பாடுறேன். பாடும்போது உங்களை நெருக்கப்படுத்துகிற கிரேட்டஸ்ட் கவலை என்னது? உங்களை நெருக்குகிற, உங்க இருதயத்தை நோவு உண்டாக்குற பெரிய கவலை என்னது? அந்த கவலையை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, அந்த கவலை இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற சத்தியம் உங்க பரிசுத்தவனை புரிய வைப்பாராக. இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த கவலைக்கு இணங்கவே வேண்டாம், இந்த கவலைக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். இந்த கவலைக்கு இடம் கொடுக்குற இடம் தான் லூக் வார்ம்னஸ். அதுதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கவலைக்கு இடம் கொடுக்காம ஃபயர், அந்த அன்பின் ஃபயர், அக்கினியா,
அது மரணத்தையும் ஜெயிக்குமா. அந்த அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்குது. அந்த அன்பு ஒரு காலம் எதையும் வெட்கப்படுத்தாது அப்படிங்கிற அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு உங்க உள்ளத்துல இருக்கிறனால எதை குறிச்சும் உங்களுக்கு கவலை இந்த காலை வேளையில இருக்க வேண்டாம். உங்க எதிர்காலத்தை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ, படிப்பை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, வேதனையை குறித்தோ, உறவுகளை குறித்தோ எந்த கவலையும் உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த மகிமையே பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். இவங்க அனுபவிக்கிற மகிமை, இவங்களுக்குள்ள பொருளாதார நெருக்கடி இல்லைன்னா எனக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்ததான கவலை இல்லைன்னா எனக்கு எதிர்காலத்தை குறித்ததான கவலை எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பிள்ளைகளுக்காக இவங்க கவலைப்படுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தில் இல்லை. அவங்க அந்த கலாச்சாரத்துக்குள்ள, அந்த ஜீவனுக்குள்ள, அந்த லைஃபுக்குள்ள அவங்களை அழைச்சி வச்சிருக்காரு. இதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுங்கிறது ஏதோ ஒரு இடம் இல்லை. நித்திய ஜீவனுங்கிறது ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. நித்திய ஜீவனுங்கிறது நான் டெய்லி வாழ்றது, இவங்களுக்குள்ள நான் வாழுகிறதா நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மகிமை தான் இந்த மகிமை. இந்த காலை வேளையில அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கவலைகள் எல்லாம் அப்படியே தூசி மாதிரி பறந்து போகும் பாருங்க. அப்படியே இந்த அக்கினி முன்னாடி உருகி போயிடும். அக்கினி முன்னாடி எல்லாம் உருகி போயிடும். ஞானஸ்தானம் ஆவினாலும் மாத்திரம் இல்லை, ஜலத்தினாலும் மாத்திரம் இல்லை, அக்கினினால நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காராம். ஏன் தெரியுமா? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கணும்னு இல்லை, நீங்க அனலா இருக்கணும்னு தான் அக்கினினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. ஆவின் அபிஷேகம். He will baptize you in fire and the spirit and the water. அப்படி பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த அக்கினிய எலும்புல இருக்கு. நிகழ்காலமோ எதிர்காலமோ நிர்வாணமோ காணக்கூடியதோ காணக்கூடியதோ எதுவும் இந்த பிரிவுலேருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. நம்ம இங்கே இல்லை, நம்ம இங்கே இருக்கோம். இவங்க எதுக்கெல்லாம் கவலைப்படலையோ நானும் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். இவங்க எதுலெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ அதில் நான் சந்தோஷமாக இருப்பேன். இவங்க எதுலெல்லாம் பயப்படலையோ நான் பயப்பட மாட்டேன். இவங்க எதுலெல்லாம் இந்த கலாச்சாரத்தில் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. இதான் யூனியன், இதான் மகிமை, இதான் ராஜ்யம். ஆமென். இதான் தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் அவர் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு ஜீவனாக்கும்படிக்கு, நமக்கு லைஃபை கொடுக்கும்படிக்கு அவர் சரீரத்தை கொடுத்துருக்காரு. வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரம் 10-11. இதுதான் வாரிசுகள். இவங்களுடைய வாரிசு அவங்கள குறித்து எழுதியிருக்கு. வேதம் முழுவதும் தகப்பனும் அவருடைய வாரிசும் குறித்து தான் கதை. இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் ஆகுது. இந்த கிளைமேக்ஸை கவனிங்க. 10-11. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாய் இருக்கிறது. இனிமே உண்டாக போறதில்ல, இப்பவுமே உண்டாய் இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். அப்புறம் மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே. சாட்சியின் வசனம்னா கர்த்தர் என்னை சிறிய சாட்சியை நிறுத்தியிருக்கிறார், அது சாட்சியின் வசனம் இல்லை. அது இல்லை. சாட்சியின் வசனம்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் வாயை கொண்டு அறிக்கை பண்ணுறது. இதுதான் நிதானிக்கிறது, இதுதான் சரீரத்தை நிதானிக்கிறது. இந்த சரீரத்தை கம்யூனியனில் பிரச்சனையே இந்த சாட்சியின் வசனத்துக்கு டைமே கொடுக்கறது இல்லை. கன்ஃபெஷனுக்கு டைமே இல்லை. கன்ஃபெஷனை சின் கன்ஃபெஷனாக மாற்றிட்டாங்க. பாவத்தை தான் அறிக்கையிடுங்கிறத ஆக்கிட்டாங்க. பாவத்தை அறிக்கையிடுறது கிடையாது. இங்கே சாட்சியின் வசனத்தை சொல்கிறது. அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நான் மரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத இந்த ரத்தம் நமக்கு என்ன பண்ணுது சொல்லுது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதுதான் சாட்சியின் வசனம். the integrity of his word, அது பொய்யே ஆகாது.
சாட்சியின் வசனத்தை உங்கள் உள்ளத்தில் கொடுத்துருக்காரு. ஒரு வசனம் எழுதியிருக்கா, சிலர் நித்திரையடைந்தும் இருக்கிறார், இது நிமித்தம் சிலர் பலவீனராகவும் சிலர் நித்திரையும். இந்த வசனம் பயங்கரமாக பயங்காட்டுற வசனம். இது எதுக்கிட்ட நம்ம அபாத்திரமாக இதில் பூசிச்சுட்டு எதுக்கு நம்ம நித்திரை அடையணும்னு நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இது நிமித்தம்னா சரீரத்தை சரியாக நிதானிக்காதது நிமித்தம் சிலர் என்ன பண்ணிட்டாங்களாம், பலவீனராகியும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா இது நிமித்தம்னா அதை சரியாக நிதானிச்சா பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நித்திரை அடைய வேண்டிய அவசியமும் இது நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, இது நிமித்தம். இது நிமித்தம் நான் பலவீனராக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது நிமித்தம். இந்த வெளிப்பாடோடு இன்னைக்கு இதை சாப்பிடுங்க. உங்கள் சரீரத்தில் என்னதெல்லாம் சீராகணுமோ அதெல்லாம் இம்மிடியேட்டாக சீராகிடும். எதெல்லாம் ரெஸ்டோர் ஆக வேண்டியது அதெல்லாம் இம்மிடியேட்டாக ரெஸ்டோர் ஆகும். ஒன்றாயிருக்கின்றோமே